சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என் குழந்தை நீ சற்று கவனமாக என்னவென்று செவி கொடுத்து கேட்டுவிட்டு நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க நான் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பல பிரச்சனைகளுக்கும் முடிவுகளை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனியும் காலம் தாட்டிவிடக் கூடாது. நாளை உன்னை சந்திக்க வரக்கூடிய ஒரு நபரினுடைய கையில் நான் சொல்கின்ற இந்த ஆயுதம் இருக்கிறது. நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தோடு ஒருவரை நாளை நீ கண்டுவிட்டாயானால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதனால் நடக்கப் போகிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் முழுக்க அத்தனையிலும் உனக்கே என்று நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் முன்னின்று என்னவென்று உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்து கொடுத்து விடுவேன். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதையும் உன்னை நான் தொடர்கிறேன் என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி நடக்கும் அத்தனைக்கும் நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்றும் சரியாக நடக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி என்ன நடந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு தெளிவாக உணர்ந்து கொண்டும் நல்லதொரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கான நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே உன் வசமாக தேடி கொடுக்கும் இந்த நேரம் இது. உனக்கான மாற்றங்களை உன் வசமாக்கி கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் நேரம் இது என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் நின்று இருந்தாலும் சரி, வந்த நிலையை மறவாதே. ஒரு குழந்தையினால் மட்டும்தான் நீ இந்த வாழ்க்கையை தனக்குரியதாக மாற்ற முடியும். தன்னுடைய விஷயங்களுக்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்றது போல மாற்ற முடியும். உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீ விரும்பியது போல, உனக்கு தேவையானது போல, உனக்கு ஏற்றது போல நீ மாற்றிவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் சில இடங்களில் உனக்குள் இந்த மனிதர்களால் கிடைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை அதிகமாக சிந்திக்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட உனக்கு கிடைக்க விடாமல் செய்து விடுகின்றது. சில சமயங்களில் நமக்குத்தான் இது நடக்கிறதா என்று கூட என் குழந்தை நீ யோசித்து யோசித்து கலங்குகிறாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் வருகின்ற இந்த காலமும் இனி உனக்காக என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதை கட்டாயமாக நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் குழந்தை இனி எப்பொழுதுமே நீ பதறக்கூடாது. உனக்கே என்று நான் நடத்தி இருக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உணர்த்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரத்தில் நீ எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து நடக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் கண்டு கலங்கக்கூடாது. உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த உண்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் உன்னோடு நான் இருப்பதையும் உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். சாயப்பா நமக்காக என்ன கொண்டு வந்து கொடுக்கின்றாள் என்பதனை நீ நிச்சயமாக உன்னால் சரியாக உணர்ந்துவிட முடியும் என்பதுதான் உண்மை. காலம் நமக்கு ஏற்றது போல எல்லா விஷயங்களையும் நடத்திவிட தயாராகிவிட்ட பிறகு இனி எதற்குமே என் குழந்தை நீ கலங்காதே. எப்படிப்பட்ட நிலைக்கும் என் குழந்தை நீ வருந்தாதே. உன்னை நான் நல்லபடியாக வாழ வைக்க எப்பொழுதும் உன்னை அன்போடு வரவழைக்க காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என் குழந்தை எதையுமே நீ சர்வ சாதாரணமாக நினைத்து கைவிட்டு விடக்கூடாது. சர்வ சாதாரணமாக நினைத்து எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. நம்பிக்கையினால் நாம் இந்த வாழ்க்கையை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களுடைய நடவடிக்கைகள் நம்மை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது என்றால் அதில் நாம் முழுக்க முழுக்க கவனத்தை செலுத்த வேண்டும் அல்லவா? சாயப்பா முன் நிற்கும் நேரத்தோடு இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா என்பவர் உன்னோடு தான் எப்பொழுதும் தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த விஷயங்களினால் நானும் மனமுடைந்து போய் காணப்பட்டு விட்டேன்.
ஆனால் இனிமேல் உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ உன்னிப்பாக கவனித்தால் சுறுசுறுப்பாக இந்த வாழ்க்கை உன்னை எப்படியெல்லாம் அழைத்துச் செல்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் எதற்கும் கலங்காமல் சரியான விஷயங்களோடு நீ எப்பொழுதும் உன்னை தேடி வந்து முன் கொண்டு வந்து நிறுத்தினால் அது போதும். சத்தமின்றி இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடத்திடப்பட்ட காத்திருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களும் உன்னை விட்டு விலக காத்திருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி என்று என் குழந்தை நினைத்தது எல்லாம் இனி உனக்கு சரியானதாக மாறத்தான் போகிறது. உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு திறமைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் நீ முடங்கி போய் கிடப்பதை பார்த்தால் நிச்சயமாக சாயப்பா எனக்கு அது மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கத்தானே செய்யும். அப்பா, என்னுடைய எண்ணம் போல உனக்கு எல்லாம் செழிப்பாக மாற வேண்டும். உன் அப்பாவின் அன்பு போல எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக மாற்றப்பட வேண்டும். நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டெடுத்து உனக்கு வரக்கூடிய காலங்களில் எல்லாமும் இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லி எப்பொழுதும் உன்னை நன்மதிப்போடு நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்ல சொல்ல இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு முழு மன பாதிப்பையும் முழு தெளிவையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் சொல்லும் இந்த வாழ்க்கை இனி உனக்காக எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த அப்பா நடத்தி இருக்கும் இந்த விஷயங்கள் நான் சரிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக இந்த காலம் உனக்கு நினைத்ததை எல்லாமும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. நினைத்ததை எல்லாமும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. நினைத்ததை எல்லாம் உனக்கே என்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையை கைவிடாமல் என் குழந்தை எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எது நடக்கிறதோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் இந்த நேரம். இந்த அப்பாவும் உனக்காக ஒவ்வொன்றையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ மறக்காதே. 1000 விஷயங்களை இருக்கலாம், 1000 துன்பங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் சிரித்த முகத்தோடு என் குழந்தை நீ கடந்து வந்திருக்கின்ற உன்னை அணு அணுவாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அணு அணுவாக இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். அடுத்தது உனக்கு நடப்பதை எல்லாம் நீ எந்த அளவிற்கு மன வலிமையோடு எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து, உன்னோடு தான் நான் வருகிறேன் என்பதை புரிந்து, இனி உன்னை சுற்றி வரக்கூடிய காலங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பதை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள். நான் இருப்பதை எப்பொழுதும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு என்னவென்று தெரிந்து கொள். காலம் உனக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த நேரம் உனக்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. என்ன தேவை இருந்தாலும் இனி உனக்கு என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அவை அத்தனையுமே நீ மாற்றிவிடத்தான் வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நிலையையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியென்று எடுத்துச் சொல்லும் இந்த தேவைகள் எல்லாமும் உணர்ந்து நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. நினைத்தது போல எல்லாம் நமக்கு சரியாகவே நடக்கும் என்ற எண்ணம் என் குழந்தைக்குள் வந்துவிட்ட பிறகு இனி எதையுமே யோசித்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். எந்த ஒரு நிலையையும் நினைத்து என் குழந்தை நீ பதற வேண்டாம். உன்னோடு தான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனிமேலும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை அன்போடு அரவணைக்கும் தெய்வமாக எப்பொழுதும் இந்த அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே. எந்த காலகட்டத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். எந்த காலகட்டத்திலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்பதை நீ தெரிந்து உணர்ந்து என்னென்ன சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கானதாக மாறுகிறதோ அந்த இடத்தில் நின்று நீ உனக்குரிய தேவைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தைக்கு நான் சொன்னது எல்லாமும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இப்பொழுது நீ தேவையில்லாமல் தலைக்கு மேல் தூக்கி சுமக்கின்ற விஷயங்களை எல்லாமும் இறக்கி வைத்து விட வேண்டும் என்பதற்காகவும் எதையுமே நாம் கவனிக்கிறோம், எதையுமே நாம் சரியாக புரிந்து கொள்கிறோம். இந்த வாழ்க்கை நாம் உடையது என்பதை நாம் புரிந்து தெரிந்து கொள்கிறோம் என்பதை நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும்.
என் குழந்தையே, யாரும் இல்லை என்னை கை தூக்கிவிட, இங்கு ஒருவரும் இல்லை. எனக்கு ஒன்று என்றால் அதை என்னவென்று கேட்கவோ அல்லது அதை என்னவென்று சொல்லவோ இங்கு யாரும் இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்குகிறாய் அல்லவா? இதனையெல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும், சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நம்பிக்கையோடு நான் உன்னை எப்பொழுதும் உருவாக்குகின்ற இந்த காலம், உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டாயானால் இனி நடப்பதையெல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள். ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் அல்லவா, உன்னை பார்க்க ஆயுதத்தோடு ஒருத்தர் வருகின்றார் என்று. அவர் வேறு யாரும் இல்லை, கந்தன். கந்த பெருமான், முருகப்பெருமான் தான் நாளை உன்னை பார்க்க அவருடைய ஆயுதத்தோடு உன்னை நோக்கி உன் வீட்டிற்கு வரப்போகிறார். அதைத்தான் இந்த சாயப்பா தெள்ளத் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கந்தனின் வேலைதான் இது. நீ காணக்கூடிய இடம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ நடந்து செல்லும் பொழுது எங்காவது ஓரிடத்தில் கந்தனுடைய வேல் வளைந்து வைத்திருக்கலாம். நீ செல்லும் பொழுது உன்னை கடந்து செல்கின்ற ஒரு பேருந்திலோ அல்லது ஏதாவது ஒரு வாகனத்திலோ கந்தனின் வேலை கண்டால் அவர்தான் உன்னை பின்தொடர்ந்து நீ நன்றாக இருக்க வேண்டும், உன்னுடைய வேண்டுதல்கள் பலிக்க வேண்டும் என்று அவர் உன்னை பின்தொடர்ந்து வருகிறார் என்பதைத்தான் இந்த அப்பா இப்பொழுது உனக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.